திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் முறைப்படி கடிதம் எழுதியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானது என்று அறிவிக்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர், தளவாய் சுந்தரம் ஆகியோர் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து மனு அளித்திருந்தனர். அப்போது பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணியின் விளவங்கோடு தொகுதி மட்டும் காலியானது என உடனே அறிவிக்கப்பட்ட நிலையில் பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியை மட்டும் காலி என்று அறிவிக்க ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. சட்டப்பேரவை செயலகம் கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் திருக்கோவிலூர் மற்றும் விளவங்கோடு தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது.